இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் இந்த இறைவார்த்தையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை எனக்கு இன்று என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அதை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்ற மக்கள், ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய ஆவலை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இவர்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி பாரும். இந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இந்த மக்களை வழிநடத்தும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமுறையை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். மிகவும் அருமையான ஒரு இறைவார்த்தை. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இறைவார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இறைவார்த்தை நம்முள் வளராது. இறைவார்த்தை இவ்வாறு தொடங்குகின்றது, நம்பிக்கை கொண்டு. அடிப்படையில் தேவை நம்பிக்கை. நம்பிக்கை தான் மலையை அசைக்கும். அது சொல்லப்படுகின்றது, உனக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னாலும் அது கீழ்ப்படியும் என்று சொல்லப்படுகிறது. ஆக நம்பிக்கை தான் விசுவாசத்தின் முழுமை. நம்பிக்கையால் தான் கடவுளின் இதயத்தை அசைக்க முடியும். நம்பிக்கையோடு தான் கடவுளிடம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும். நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே நடக்காது. எனவே நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியும். முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கும் போது, அவரை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையை தருகின்றார். பாருங்க, நாம அப்பாவையோ அம்மாவையோ முழுமையாக அன்பு செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க பாசமா மகனே மகளே என்ன கூப்பிடுவாங்க. அது மாதிரி நான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தும் போது, என்னுடைய செயல்களால் நான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தும் போது, அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தருகின்றார். நாம் சாதாரண மக்கள் அல்ல, சாதாரண மனித பிள்ளைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகள். கடவுளை போல நம்மால் அனைத்தும் செய்ய முடியும். அன்புமிக்கவர்களே, கடவுளின் பிள்ளைகளுக்குரிய அந்த உரிமை என்ன? அப்பாவினிடத்தில் இருப்பது பிள்ளையாலும் செய்ய முடியும். கடவுளை போல நம்மால் அனைத்தையும் செய்ய முடியும். கடவுளின் குணம் அனைத்தும் பிள்ளைகளிலும் இருக்கும். எனவே நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளுதலும் கடவுளின் ஆசீர்வாதத்தை சுமந்து வருகின்றதாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா தந்தையே என்று நாம் அவரை அழைக்கும் போது, நம்பிக்கையோடு ஜெபங்கள் ஏறெடுத்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது நம்முடைய துன்பங்கள் மறைந்து போகின்றது, துயரங்கள் மறைந்து போகின்றது. கடவுள் நம்மில் வருகின்றார், நம்மை வாசம் செய்கின்றார், நமக்கு தேவையானது அனைத்தையும் தருகின்றார், நமக்கு ஒரு உரிமையை தருகின்றார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது. எனவே இந்த இறைவார்த்தை இன்று நம்மில் தங்க வேண்டும், நம்முடைய இதயத்தில் தங்க வேண்டும். நாம் உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.